இன்றைக்கி வந்து நம்ம வீவாவோட பிராண்டில் வந்து மில்லட் பாஸ்தா வாங்கியிருந்தோம். அதுதான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடவே நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க, இந்த மசாலா இதிலே நம்ம வந்து போட்டிங்கன்னா போட்டு செஞ்சுக்கலாம். வேறு எந்த ஒரு மசாலாவும் போட தேவை கிடையாது. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா இது வெந்ததுக்கப்புறமா எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டொமேட்டோ அப்புறமா ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸே எடுத்துக்கோங்க, பெருசாக எடுக்கணுன்றது அவசியம். வந்து தக்காளி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சு இப்போ வந்து பாஸ்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து தண்ணி வந்து எடுத்துருங்க. மழந்ததில் தண்ணி வந்து எடுத்து வச்சிட்டிங்க வந்து கரெக்டாகிடும். இப்போ வாங்க பாஸ்தா வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது. வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடணும். ஆமாம் போடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வந்து நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா அது வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா கொடுத்த மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ வந்து பாஸ்தா உள்ளே போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வ் பண்ணியாச்சு. பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குது.